ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா. யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா, யோசேப்பின் பிறப்பு, அவன் எந்த ஊரிலே பிறந்தான், அவன் தாய் தகப்பன் யார், அவனுடைய பெயரின் அர்த்தம் என்ன, இதையெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் யோசேப்பின் சொப்பனங்களை குறித்து பார்த்தோம். அவன் தந்தை எதற்காக அவனை அதிகமாய் நேசித்தான், அவன் அண்ணன்கள் எதற்காக அவனை அதிகமாய் பகைத்தார்கள் என்றெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கும் அதோட தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அதாவது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். அதாவது யோசேப்புடைய சொப்பனத்தை கேட்டு அவன் அண்ணன்கள் அவன் மேல அதிகமா பொறாமை கொள்கிறார்கள். ஏன்னா அவன் சின்ன பையனா இருக்கிறான். இப்போ இவ்வளோ சின்ன பையனா இருக்கிறானே, நம்மளை விட சின்ன பையனா இருக்கிறான். இவன் நாளைக்கு வளர்ந்து பெரிய ஆள் ஆயின அப்புறம் நம்மெல்லாம் சேர்ந்து இவன்கிட்ட போய் வணங்குவோமா? அது எப்படி சாத்தியமாகும்? இவனுக்கு எந்த வேலையும் தெரியாது. அப்படியே அவனுக்கு தெரிஞ்சாலும் அந்த வேலை நம்ம சொல்லி கொடுத்த வேலையா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன்கள் அவன் மேல பயங்கரமா பொறாமை கொள்கிறார்கள். உலகபூர்வமாவே எல்லா இடத்துலயும் இப்படிதான். ஒருத்தவங்க வளர்ந்து வராங்கன்னா மற்றவங்களுக்கு அது பொறாமையா தான் இருக்கும். இவங்க எப்படி இந்த இடத்துல வளரலாம், இவங்க வளரக்கூடாது, இவங்களை எப்படியாவது நம்ம ஒடுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்கள ஒடுக்க பார்ப்பாங்க. அதே போலதான் இங்க யோசேப்பின் அண்ணன்களும் அவன் மேல பொறாமை கொண்டு அவனை எப்படியாவது ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சமயத்துலதான் அவங்க அண்ணன்கள்லாம் ஆடு மேய்க்கிறதுக்காக சீகேமுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ யாக்கோபு ஒரு நாள் யோசேப்பை கூப்பிட்டு, நான் உன்னை அண்ணன்க கிட்ட அனுப்ப போறேன், அவங்க சீகேமுக்கு ஆடு மேய்க்க போயிருக்காங்க இல்லையா, நீ போய் அண்ணன்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, எல்லாத்தையும் கவனிச்சுட்டு ஆடெல்லாம் நல்லா இருக்கா, ஆடெல்லாம் ஒழுங்கா மேய்க்கிறாங்களான்னு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றாரு. யோசேப்பும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி சீகேமுக்கு போறான். சீகேமுக்கு போகும்போது அந்த இடத்துல அவங்க அண்ணன்களை காணாமல் அங்கேயே சுத்தி சுத்தி தேடி தேடி வரான். இந்த இடத்துல அவனுக்கு அதுக்கப்புறம் எங்க போறதுன்னு தெரியல. அதனால அந்த இடத்தையே சுத்தி சுத்தி வரான். இந்த இடத்துல கர்த்தர் ஒரு மனுஷனை அவனுக்காக அங்க அனுப்புறார். நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான், தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்துகிற ஒரு பையனா இருக்கிறான். அவனை கர்த்தர் வழி தப்பி போக விட மாட்டார். அதனால அந்த இடத்துல ஒரு மனுஷனை அனுப்பி அவன் கேட்குறான், நீ என்ன இங்கே சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது யோசேப்பு சொல்கிறான், என் அண்ணன்களை நான் தேடிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எங்கள் அண்ணன்களை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், ஆமாம் இங்கே தான் இருந்தாங்க, அவங்க தோத்தானுக்கு போகிறதா பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரின்னு யோசேப்பும் தோத்தானுக்கு கிளம்பி போகிறான். இப்போ தோத்தானுக்கு போய் சேர்றான். அந்த இடத்துல அவங்க அண்ணன்களை தூரத்திலேயே பார்த்துடுறான். இவன் எப்படி அவங்க அண்ணன்களை தூரத்திலேயே கண்டுபிடிச்சிட்டானோ அதே போல அவன் அண்ணன்களும் தூரத்திலேயே யோசேப்பு வர்றதை பார்த்துட்டு அவங்களுக்குள்ளேயே என்ன ஒரு திட்டம் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவனை சும்மா விடக்கூடாது, இவனை இங்கே வர வச்சு இந்த குழியில தள்ளி அவனை கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. மறுபடியும் அவங்க என்ன சொல்றாங்க, வந்துட்டா சொப்பனக்காரன் வரான் அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசி சிரிச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவனை கொலை செஞ்சுட்டு ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொன்றுச்சுன்னு நம்ம அப்பா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பிளான் எல்லாம் போடுறாங்க. யாரு? யோசேப்பை கொல்றதுக்கு. ஒரு சின்ன பையன் அவன் மேல பொறாம கொண்டு அவனை கொல்றதுக்கு எவ்வளோ பெரிய திட்டம் தீட்டுறாங்க. கொலை பண்றதுன்றது சாதாரண விஷயமா? ஒரு உயிரை எடுக்கிறதுன்னு ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அவங்க அண்ணன்கள்லாம் சேர்ந்து பிளான் பண்றாங்க. ஆனா மூத்தவனாகிய ரூபனுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அவன் எப்படியாவது நம்மளோட தம்பி யோசேப்பை இவங்க கையிலேருந்து தப்பி வச்சு எப்படியாவது நம்ம அப்பா கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு வாஞ்ச. அதனால அவன் என்ன சொல்றான், இல்ல அவன் நம்ம தம்பியா இருக்கிறான், நம்ம கூட பிறந்தவனா இருக்கிறான், அவன் நம்ம கூட வளர்ந்தவன், அவன் நம்முடைய மாம்சம், அவன் நம்முடைய ரத்தம், அவனுடைய ரத்தத்தை நம்ம சிந்தக்கூடாது. அதனால அவன் வந்த உடனே இந்த குழியில நம்ம அவனை போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். உடனே அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இது எதுக்காக அப்படி சொல்றான்னா, ஒரு தற்காலிகமா அவங்க கோவத்தை கொஞ்சம் தணிக்கிறதுக்காக தான் ரூபன் இப்படி சொல்றான். ஏன்னா யோசேப்பை பார்த்த உடனே அவங்களுக்கு அதிகமா கோபம் வருதுன்னு இவனுக்கு தெரியுது. சரி என்ன பண்றது, அந்த கோபத்தை கொஞ்ச நேரத்துக்கு தணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிதான் குழியில போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியும் அவங்க கோபம் தணிஞ்சிரும், நம்ம தம்பியா நம்ம கூட்டிட்டு போய் நம்ம அப்பா கிட்ட சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ரூபன் நினைக்கிறான். இப்போ ரூபன் அவங்க சகோதரர்கள் கிட்ட இருந்து யோசேப்பை தப்பு வைக்கிறான். இப்போ யோசேப்பு அவங்க அண்ணன்க கிட்ட வந்துட்டான். அவன் வந்த உடனே அவனுடைய அந்த பலவர்ணமான அங்கி இருக்கு இல்லையா, அவங்க அப்பா போட்டு விட்டார்ல அந்த அங்கியை கழட்டி ஓரமா போட்டுட்டு அவனை தூக்கி குழியில போட்டுடுறாங்க. பாவம் அந்த சின்ன பையன், அவன் எவ்வளவு தூரம் அவங்க அண்ணன்களை தேடி வந்திருப்பான். அவனை கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க கூட விடலை. அவன் சாப்பிட்டானா, தண்ணி குடிச்சானா அப்படின்னு எதுவுமே கேட்கல. அவனை தூக்கி
குழியில போட்டாங்க. அவன் அந்த குழியில இருந்து எவ்வளவு தூரம் அவங்க அண்ணன்கள் கிட்ட கெஞ்சி இருப்பான், அழுது இருப்பான், என்னை மேல தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் கூட அவங்களுக்கு இரக்கமே இல்லாம அத வேலையை பண்றாங்க. தன் கூட பிறந்து ஒன்றாகவே வளர்ந்த ஒரு தம்பியை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போடுகிற அளவுக்கு எவ்வளவு பகை பொறாமை அவன் மேல். எதற்காக இவ்வளவு பகையும் பொறாமையும் இவர்களுக்கு? ஏனென்றால் இவர்கள் மூலம் பிசாசானவன் கிரியை செய்கிறான் என்று நான் நினைக்கிறேன். யோசேப்பை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று பிசாசானவனுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அவனை இப்பொழுதே இந்த சிறு பிராயத்திலேயே அவனை கொலை செய்து விட்டால் அந்த பிறகு கர்த்தருடைய திட்டம் செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு திட்டம் தீட்டி இவர்களுடைய இருதயத்திலே கொலை செய்யும்படியான ஒரு யோசனையை கொடுக்கிறான். ஆனால் கர்த்தரோ ரூபன் மூலம் அவனை பாதுகாத்து, இனியும் இவன் இந்த இடத்துல இருந்தா இவனுடைய உயிருக்கு நிச்சயம் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை இந்த தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு அனுப்ப முடிவு செய்கிறார். இந்த முடிவு இப்ப எடுத்த முடிவு இல்லை, கர்த்தர் ஏற்கனவே போட்டு வைத்த திட்டம்தான். கர்த்தரால இவங்க கைக்கு நிச்சயமா தப்பு வைக்க முடியும். இருந்தாலும் இவர்களை காக்கும்படியாக தான் யோசேப்பை தனிமையாய் கொண்டு செல்லுகிறார், தனியான வேறு தேசத்துக்கு கொண்டு செல்லுகிறார். அவருடைய திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. அவர் சர்வ வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் இவங்க அண்ணன்களுடைய பார்வையிலிருந்தும் இவன் தாய் தகப்பனின் பார்வையிலிருந்தும் இவன் கொஞ்ச நாள் விலகி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் அவனை அங்கிருந்து தனியாக கொண்டு செல்ல முடிவு பண்ணுகிறார். இப்போ யோசேப்பின் அண்ணன்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கீலேயாத்திலிருந்து ஒரு கூட்டம், இஸ்மவேலர் கூட்டம் எகிப்துக்கு போறாங்க. இந்த வாசன திரவியங்கள் எல்லாம் கொண்டு போய் விற்கிறதுக்கு வியாபாரத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ யூதாவுக்கு ஒரு யோசனை தோணுது. அந்த கூட்டத்தை பார்த்த உடனே சரி சரி, இவன் நம்மளுடைய தம்பியா இருக்கிறான், இவன் நம்மளுடைய மாம்சம், நம்மளுடைய ரத்தம், அதனால இவனை கொலை செஞ்சு இவனுடைய ரத்த பழியை நம்ம சுமக்க வேண்டாம், அதனால இவனை நம்ம இஸ்மவேலர் இடத்துல விற்று விடுவோம். அப்போ இவனுடைய அந்த தரிசனம், இவனுடைய அந்த சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசேப்ப அந்த இஸ்மவேலர்களுக்கு 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று விடுகிறார்கள். பாருங்க, இவங்க அண்ணன்களோட திட்டம் என்ன? அவனுடைய தரிசனம் அங்க நிறைவேறக்கூடாது. அப்போ அவங்க யோசேப்பை காட்டிலும் அவங்க அண்ணன்கள் அந்த தரிசனத்தை அதிகமாய் நம்புகிறார்கள். நிச்சயமா இது நடக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஏன்னா அது ஆவியானவருடைய வார்த்தையா இருக்கிறது, கர்த்தரின் தரிசனமா இருக்கிறபடினால அவன் சொல்லும் போது தேவ ஆவியானவரே அவர்களுடைய இருதயத்துல சொல்லுகிறது போல அவங்களுக்கு தோன்றி இருக்கலாம். அதனாலதான் இந்த தரிசனம் எப்படியாவது நடக்க விடாம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க அந்த சின்ன பையன் மேல அவங்களுக்கு அவ்வளவு பொறாமையா இருக்கு. இவன் எப்படி வளர்ந்துடக்கூடாது, இவன்கிட்ட நம்ம கை கட்டி நிக்க கூடாது, இவன்கிட்ட நம்ம தலை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்துல அவங்க தம்பியை விற்று போடுகிறார்கள். இந்த இடத்துல இப்போ யோசேப்பு எவ்வளோ அழுது இருப்பான், எவ்வளோ கெஞ்சிருப்பான், நான் வேண்டாம், நான் போக மாட்டேன், என்னை அனுப்பாதீங்க, என்னை விற்காதீங்க அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு அந்த பையன் அவன் கண்ணன்களை கெஞ்சிருப்பான். ஆனா அத்தனை பேருக்கும் மனமே இறங்கல. பாருங்க, ஒருத்தருக்கு கூட அதுல மனமே இறங்கல. என்ன ஒரு கொடூரமான எண்ணம் படைத்தவர்களா இருக்கிறார்கள் அவனுக்கு அண்ணன்கள். அதுக்கப்புறம் அந்த இஸ்மவேலர்கள் யோசேப்பை அழைத்து கொண்டு போய் விடுகிறார்கள். இந்த சம்பவம் நடக்கிற சமயத்துல ரூபன் அங்க இல்லை. அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழியில போய் பாக்குறான், யோசேப்பு அங்க இல்லை. என்ன ஆச்சுன்னு அவங்க சகோதரர்களை கேட்கும்போது அவங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அந்த நடந்ததை கேள்விப்பட்டதும் அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு புலம்பி அழுறான். பாருங்க, அப்படி அழுறான். இப்ப எப்படி நம்ம அப்பாவுக்கு போய் பதில் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சட்டையை கிழிச்சு கொண்டு அழுகுறான். இப்போ யோசேப்பின் மேல் இருந்த அந்த வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டாங்க இல்லையா, அதாவது அந்த பலவர்ணமான அங்கியை எடுத்தாங்க இல்லையா, அதுல ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அதனுடைய ரத்தத்துல அந்த அங்கியை தோச்சு அதை எடுத்துன்னு போய் தங்கள் தகப்பன் இடத்துல கொடுத்து, இது உம்முடைய குமாரனின் அங்கியோ என்று பாரும்னு சொல்லி கொடுக்குறாங்க. யாக்கோபு அதை பார்த்துட்டு பயங்கரமா அழுகுறான். ஆமா, இது என்னோட பையன்தான், ஏதோ துஷ்டமிருகம் என்னுடைய மகனை கொன்று போட்டுருச்சுன்னு சொல்லி தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுகிறான். அவனுடைய துக்கம் கொஞ்சம் கூட ஆறவே இல்லை. ரொம்ப நாளா யோசேப்புக்காக துக்கமாகவே இருக்கிறான். அவன் குடும்பத்தார் எல்லாரும் அவனுக்காக ஆறுதல் சொல்லியும் அவன் ஆறுதல் அடையவில்லை. குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் அவனுக்கு ஆறுதல் சொல்லியும் அவன் ஆறுதல் அடையாமல் இருக்கிறான்.